கூற்று வெண்பாவால் எழுதப்பட்ட நூல் முத்தொள்ளாயிரம் 3000 பாடல்கள் கொண்டதால் அவ்வாறு அழைக்கப்படுகிறது. ஸோ இது வந்து கூற்று சரி, காரணம் தவறு. கூற்று வந்து முத்தொள்ளாயிரம் வந்து வெண்பா வகையை தான் சேர்ந்தது. அது கரெக்டு. காரணம் ஏன் தவறுனா 3000 பாடல்கள் கொண்டதால் தான் இது வந்து முத்தொள்ளாயிரம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது தப்பு. ஏன்னா முத்தொள்ளாயிரம்னா 3 தொள்ளாயிரங்கள் 3 தொள்ளாயிரம்னா 900 ஓகேங்களா. ஸோ 3 தொள்ளாயிரம் சேர்ந்தது தான் முத்தொள்ளாயிரம் அப்படின்றாங்க. அப்படின்னு பார்க்கும்போது 3000 பாடல்கள் வந்து வராது. ஸோ அதனால் காரணம் இல்லை, தவறு. கூற்று வெண்பாவால் எழுதப்பட்ட நூல் முத்தொள்ளாயிரம் 3000 பாடல்கள் கொண்டதால் அவ்வாறு அழைக்கப்படுகிறது. ஸோ இது வந்து கூற்று சரி, காரணம் தவறு. கூற்று வந்து முத்தொள்ளாயிரம் வந்து வெண்பா வகையை தான் சேர்ந்தது. அது கரெக்டு. காரணம் ஏன் தவறுனா 3000 பாடல்கள் கொண்டதால் தான் இது வந்து முத்தொள்ளாயிரம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது தப்பு.